தயவு செஞ்சு எனக்கு சொல்லாம நீங்க எங்கேயும் போகாதீங்க. இது பாருங்க, யார் கூப்பிட்டாலும் நீங்க போக கூடாது. அந்த கெட்ட பாம்பை பத்தியும் அது இருக்கிற உருவத்தை பத்தியும் நான் இந்த மாதிரி தாங்க சொல்லிக்கிட்டு இருப்பேன். அது உண்மையா இருக்கலாம் அர்ஜுன், ஆனா அவங்க யாருமே என் கால் தூசு கூட சமம் இல்ல. பழத்துல விஷத்தை கலந்து கொலை பண்ண முயற்சி பண்ண, ஆனா அது தோல்வி அடைஞ்சு போச்சு. ஆமா, அதான் சரி. அந்த குழந்தைய கருவிலேயே அழிக்க இதுதான் சரியான வழி. ஏங்க அமிர்தா, இன்னைக்கு என்ன ஆச்சு உங்களுக்கு? எதுக்கு இவ்வளவு கோபம்? நமக்கு துரோகம் பண்ண அந்த பாம்பை பத்தி நான் பேசினா உங்களுக்கு எங்க இவ்வளவு கோபம் வருது? உங்க நடவடிக்கை எனக்கு புரிய மாட்டேங்குது. என்ன அர்ஜுன் இது? உங்களுக்கு என் கோபத்துக்கு பின்னாடி இருக்கிற அக்கறை, ஆதங்கம் எதுவுமே புரிய மாட்டேங்குதுல? அப்படின்னா பின்ன என்னங்க? ஏற்கனவே பாம்புங்க கோபத்துக்கும் வெறுப்புக்கும் பழைய உணர்ச்சிக்கும் பேர் போனது. அப்படி இருக்கும்போது அதுங்க நம்ம வம்சத்து மேல எவ்வளவு பழைய உணர்ச்சியோட இருக்கு. அந்த பாம்பை பத்தி நீங்க இவ்வளவு கடினமா பேசினா எப்படி அர்ஜுன்? ஒருவேளை அது இதையே சாக்கா வச்சுக்கிட்டு மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணிடுமோன்னு நான் பயந்துகிட்டு இருக்கேன். அதனால்தான் அர்ஜுன், நீங்க இந்த பாம்பை பத்தி இப்போ பேசும்போது ரொம்ப பயந்து போயிட்டு, அந்த பயம்தான் நான் உங்ககிட்ட கோபமா பேசுறதுக்கு காரணம் அர்ஜுன். இந்த கோபத்தை விட்டுடுங்க. இன்னைக்குதான் கடைசி. இனி என்னைக்குமே அந்த பாம்பை பத்தி இப்படி எல்லாம் பேசாதீங்க. உங்க அக்கறை எனக்கு நல்லாவே புரியுதுங்க. போகட்டும், விடுங்க. உங்க மனசை நான் ஏன் புண்படுத்தணும்? சரி, இனிமே நான் அந்த மாதிரி பேச மாட்டேன், சரியா? நான் கோபத்துல பேசினது உங்க மனசை புண்படுத்தி இருந்தா என்ன மன்னிச்சிருங்க அர்ஜுன். நான் உங்ககிட்ட இந்த மாதிரி கோவப்பட்டு பேசி இருக்க கூடாதுன்னு எனக்கு தோணுது. மொத்தத்துல மேடம் வருத்தத்துல இருக்கீங்க. இப்ப உங்களுடைய வருத்தம் கம்மியாகணும்னா நான் என்ன பண்ணணும்? நான் எங்கேயாவது உங்களை கூப்பிட்டா என் கூட வருவீங்கல்ல அர்ஜுன்? வாவ், நிஜமா தான் சொல்றீங்களா? நீங்க என்ன கூப்பிடுறீங்களா? நீங்க என்ன கூப்பிடுறீங்கன்னா அதை விட சந்தோஷமான விஷயம் வேற என்னங்க இருக்க முடியும்? எங்கேனாவது சொல்வீங்களா மேடம்? எனக்கு 2 நாள் அவகாசம் கொடுங்க, அதுக்கப்புறம் சொல்றேன். 2 நாளா? நோவே. ஏங்க? ஏன் சொல்றேன்னா இன்னும் 2 நாள்ல நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுங்க. எதையும் நான் மறக்கல அர்ஜுன். அதுக்காக தான் உங்களை வெளியே வாங்கன்னு கூப்பிடுறேன். எல்லாம் நான் நினைச்ச மாதிரியே நடந்தா நீங்க எனக்கு சொந்தமாயிடுவீங்க. உங்களுக்கு முதல் இரவு நடக்க போறது என் கூட தானே தவிர அந்த அமிர்தா கூட இல்ல. அதுக்காக தான் எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டு கூப்பிடுறேன். ஏங்க மௌனமா நிக்கிறீங்க? நான் சொன்னதுக்கு கோவம் வந்துருச்சா? சேச்சே, கோவம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க சொல்றதும் சரியா தான் இருக்கு. முதல் இரவை விட்டுட்டு போக வேண்டிய அவசியம் எல்லாம் ஒண்ணும் இல்லை. முடிஞ்சதுன்னா இன்னைக்கே முடிவு பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்றேன், சரியா? அப்பா, ஒரு வழியா நினைச்ச காரியத்தை சுலபமா முடிச்சாச்சு. இல்ல, என் பொண்டாட்டி கிட்ட இருந்து எதிர்ப்பு பயங்கரமா இருக்கும்னு எதிர்பார்த்தேன். பாவம், சீக்கிரமாவே உயிரை விட்டுட்டா. அடுத்து அவ பணத்தை தேடி எடுத்து மற்ற காரியங்களுக்கு ஏற்பாடு பண்ணணும். ஆமா,
கூடிய சீக்கிரம் அவ பணத்தை வெளியில எடுக்கணும். எனக்கு தெரிஞ்ச நேரத்துக்கு அவ உடம்ப விட்டு அவ உயிர் பிரிஞ்சிருக்கும். இவ்வளவு நேரம் ஆச்சு பாடியை கண்டுபிடிக்க முடியல. அப்படின்னா இந்த ஏரி ரொம்ப ஆழமா இருக்குன்னு நினைக்கிறேன். பட் பாடி கிடைக்காம அடுத்த வேலை எதுவும் செய்ய முடியாதே. ஐயோ, வீட்டுல எல்லாரும் கேட்டா என்ன சொல்றது? இப்படி பண்றேன். வீட்டுல கேட்டா ஏரிக்கரை ஓரமா வாக்கிங் போனோம், அங்க நான் எவ்வளவோ வேணான்னு சொன்னாலும் தண்ணியை தொடணும்னு சொன்னா, தண்ணி கிட்ட போகும்போது கால் வழுக்கி விழுந்துட்டா, காப்பாற்ற முடியலன்னு கதை கட்ட வேண்டியதுதான். இதான் கரெக்டா இருக்கும். இங்க இருந்து சீக்கிரம் கிளம்புறது தான் எனக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். பாட்டி, அம்மா, அம்மா, பாட்டி, அர்ஜுன். அண்ணா, என்னாச்சு? ஏன் இப்படி கத்துற? கர்ணா, என்னப்பா வரவேளை ஏதாச்சும் பிரச்சனையா? ஏன்பா ஏன் இப்படி உனக்கு வேத்து கொட்டுது? டேய் கருணா, நீ முதல்ல உட்காருடா. அவனை வா சொல்லுங்க. உட்காரு. உட்கார்றதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சு. என்னென்ன ஆச்சு? நீ இந்த அளவுக்கு பயப்படுறத இதான் நான் முதல் தடவையா பாக்குறேன். நீ இவ்வளவு பயந்து போயிருக்கிறத பார்த்தா அண்ணியும் பயப்பட மாட்டாங்களா? ஐயோ, இனி எங்க சித்ரா, யார் சித்ரா? நடந்த விஷயத்த நான் எப்படி என் வாயால சொல்லுவேன்? ஐயோ, இன்னைக்கு யார் முகத்துல முழிச்சேனே தெரியல. இப்படி எல்லாம் ஆகும் தெரிஞ்சிருந்தா நாங்க அங்க போயிருக்கவே மாட்டோம். இவ்வளவு பெரிய தப்பு நடக்க நானே காரணமாயிட்டேனே. ஐயோ, தப்பு நடந்து போச்சா? அப்படி என்னங்க தப்பு நடந்துடுச்சு? சித்ரா, நீ என்னங்க இப்படி ஷாக் ஆறீங்க? இது வரைக்கும் என்ன பார்க்காத மாதிரி எல்லாம் பாக்குறீங்க. என்ன ஆச்சு உங்களுக்கு? என்ன தப்பு நடந்து போச்சுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? வாய்ப்பே இல்ல. இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. என்ன நடக்க வாய்ப்பில்ல? என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏங்க என்னென்னமோ பேசுறீங்க? என்ன ஆச்சுடா கருணா? என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க? அத்தை, இவன் பண்றதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னமோ பயமா இருக்கு. டேய், என்ன ஆச்சுன்னு சொல்லேன்டா. ஏன்பா கர்ணா, சித்ராவை எங்கேயோ வெளியில கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன். அவளை விட்டுட்டு நீ மட்டும் போயிட்ட. பாவம், அவ ரெடி ஆகி உனக்கா காத்துக்கிட்டு இருந்தா. நீ என்னடானா இங்க வந்து இப்படி பேசுற? என்ன நடந்துச்சுன்னு ஒழுங்கா சொல்லேன்டா. பாருங்க என்ன எப்படி பாக்குறாருன்னு பாருங்க. எனக்கு இவரை பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு பாட்டி.
ஏங்க என்ன ஆச்சு உங்களுக்கு? சித்ரா, நிஜமாவே இது இது நீதானே? சித்ரா தானே நீ? ஏங்க அப்படி சந்தேகமா கேக்குறீங்க? என்ன ஆச்சுங்க உங்களுக்கு? ஐயோ, அங்க மாமா என்ன ஆச்சு? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? சொல்லுங்க மாமா. பாருங்க, உங்களை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. என்ன நடக்குது இங்க? சித்ரா செத்தது கேரண்டி தான். நான் பாட்டு டிராமா பண்ணிட்டேன். ஆனா இந்த டிராமாக்கு என்ன அர்த்தம்னு சொல்றது? இவ என்னடா குத்துக்கல்லாட்டம் கண்ணெதிரிலே நிக்கிறாளே. என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. என்ன பண்றது? என்ன பதில் சொல்றது? ஏன் மாமா சும்மா இருக்கீங்க? ஏதோ பெரிய தப்புன்னீங்களே, என்ன அது? பாருங்க மாமா, உங்களை பார்த்து சித்ராக்கா எவ்வளவு பயந்து போயிட்டாங்க. பாட்டிய பாருங்க, அத்தைய பாருங்க, அர்ஜுனை பாருங்க. எல்லாரும் எவ்வளவு குழப்பத்துல இருக்காங்க. உங்களுக்கு என்ன ஆச்சு? பதில் சொல்லுங்க மாமா. மோசம், மோசம், மிகப்பெரிய ஏமாத்து வேலை. டேய் என்னடா மோசம்? எது ஏமாத்து வேலை? நான் ஏமாந்து போயிட்டேமா. நான் ஏமாந்துட்டேன். யாருங்க உங்களை ஏமாத்துனது? புரியுற மாதிரி சொல்லுங்க. இல்ல, நான் ஏமாந்து போயிட்டேன். நான் ஏமாந்து போயிட்டேன். ஏமாந்து டேய் போயிட்டேன். கர்ணா, ஏன்டா இப்படி உளறிட்டு இருக்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. விஷயம் என்னன்னு தெளிவாதான் சொல்ல. பாட்டி, நானும் சித்ராவும் கோயிலுக்கு போலாம், அப்படி ஊர் சுத்திட்டு வரலான்னு ஒன்னாதான் கிளம்பணும். என்ன அண்ணி கூடவா? ஹே, அண்ணி அப்பத்திலிருந்து வீட்டில் தானே இருக்காங்க. இல்லடா அர்ஜுன், நான் சித்ரா கிட்ட எங்கேயாவது ஊர் சுத்திட்டு அப்படியே கோயிலுக்கு போலான்னு கூட்டிட்டு போனேன். ரெண்டு பேரும் ஒன்னாதாண்ட இவ்வளவு நேரம் இருந்தோம். என்னங்க சும்மா எதோ பேசிட்டு இருக்கீங்க? நீங்க கூட்டிக்கிட்டு போறேன்னு சொன்னது உண்மைதான். அதனால நானும் ரெடி ஆயிட்டு ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லாம போயிட்டீங்க. இப்போ என்னடான்னா கதை சொல்லிட்டு இருக்கீங்க. நான் அப்போல இருந்து வீட்டுல தான் இருக்கேன், எங்கேயும் போகல. அப்படின்னா இவ்வளவு நேரம் என் கூட இருந்தது யாரு? அதுவும் உன்னோட உருவத்துல யாரு இருந்தாங்க? ஐயோ ஐயோ, அப்படின்னா அப்படின்னா அது நிச்சயமா அந்த நாகராணி தான்.
ஆமா, அது நாகராணியோட வேலைதான். நாகராணியா? நீ சொல்றது உண்மைதானா? மாமா, அங்க என்ன நடந்துச்சுன்னு ஞாபகப்படுத்திக்கிட்டு சொல்லுங்க. சொல்லுங்க, நாங்க எல்லாரும் எவ்வளவு பயந்து போய் கேக்குறோம். திடீர்னு வந்து நாகராணி அது இதுன்னு சொன்னா நாங்க என்ன பண்றது? ஐயோ, அது உண்மையை சொன்னா சந்தேகம் வரும். இந்த விஷயத்தை எப்படி முடிக்கிறதுன்னு தெரியலையே. வாயை திறந்து பேசு கருணா. பாட்டி, நானும் சித்ராவும் அப்படியே ஊரை சுத்திட்டு கோயிலுக்கு போகலான்னு கிளம்பணும். கோயிலுக்கு போனோம். கண்ணெதிர இருந்த சித்ரா இல்ல, கண்ணெதிர இருந்த சித்ரா திடுதிப்புன்னு காணாம போயிட்டா. எவ்வளவு தேடி பார்த்தா அவ கிடைக்கல. அதனாலதான் ரொம்ப பயந்து போய் உங்ககிட்ட விஷயத்த சொல்லான்னு நான் வீட்டுக்கு வந்தேன். எல்லாரும் ஒன்னா போய் தானே கிடைப்பாங்கிற நம்பிக்கையில தான் நான் வீட்டுக்கு வந்தேன். ஆனா இங்க என்னடானா இவ அப்ப நான் அங்க. ஏங்க, நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா? அங்க அவ்வளவுதான் நடந்துச்சா இல்ல வேற ஏதாவது? என்னமோ உங்க பேச்சுல தெளிவே இல்லாத மாதிரி எனக்கு தோணுதுங்க. இல்ல சித்ரா, இவ்வளவுதான் நடந்துச்சாங்க. இவ்வளவுதான். எனக்கு அங்க நடந்ததெல்லாம் நினைச்சாலே பயமா இருக்கு. என்னால அதை ஜீர்ணிக்கவே முடியல. அங்க நடந்ததெல்லாம் எப்படி ஆச்சுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. நீ நல்லா இருக்கல? உனக்கு எதுவும் ஆகல? ஆமாங்க, நான் இங்க நல்லதா இருக்கேன். மாமா, நீங்க ரொம்ப களைச்சு போயிருக்கீங்கன்னு தோணுது. சித்ராக்கா, மாமாவை உள்ள கூட்டிட்டு போய் நல்லா கவனிங்க. எப்படியோ எந்த பிரச்சனையும் வரல. சரி சரி, மற்ற விஷயங்கள்லாம் அப்புறம் பேசிக்கலாம். கருணா, முதல்ல நீ ஒரு ரூமுக்கு போ. போறதுக்கு முன்னாடி அப்படியே சாமிக்கு விளக்கு ஏத்திட்டு போ. சித்ரா, அவனை கூட்டிட்டு போம்மா. சரி பாட்டி. என்ன அத்தை இதெல்லாம் இப்படியெல்லாம் நடந்து போச்சு? அந்த நாகராணி இப்ப நம்ம கருணாவை குறி வச்சிருக்கு போல இருக்கே. எனக்கும் அதுதான் கவலையா இருக்கு. ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கே. இதுக்கு என்ன பரிகாரம் பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல ஹேமா. எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது அத்தை. பாபா, நீங்க என்ன பண்றீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியவே மாட்டேங்குது. நான் உனக்கு ஏற்கனவே சொன்னல, பாதாள உலகத்திலிருந்து ஒரு ஆன்மாவை ஆவாகனம் பண்ணணும்னு. அந்த காரியத்தை தான் நான் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாபா, எனக்கு என்னமோ கொஞ்சம் பயமா இருக்கு. இல்ல, இந்த ஆன்மாவோட உதவி இல்லாம நம்ம நாகலோகத்துக்கு போகவே முடியாதா? வாய்ப்பே இல்ல விஷ்ணு. அது ஒன்னும் சாதாரணமான ஆன்மா கிடையாது. நாகலோகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு சாபத்தால தவிக்கிற ஆன்மா அது. பாதாள உலகத்துக்குள்ள திணிக்கப்பட்ட ஆன்மா அது. நாகலோகத்தை பத்தின விஷயங்கள், ரகசியங்கள் அத்தனையையும் இந்த ஆன்மா நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கும். யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத ரகசியங்களை கூட இந்த ஆன்மாவுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதே மாதிரி தெய்வ கணத்தை எப்படி பிரதிஷ்டாபனம் பண்ணணுங்கிற அந்த ரகசியத்தை கூட இந்த ஆன்மா தெரிஞ்சு வச்சிருக்கு. இதோட உதவி நமக்கு நிச்சயமா தேவை விஷ்ணு. நீ ஒன்னும் கவலைப்படாத, எதுக்கும் பயப்படாத விஷ்ணு. நமக்கு எந்த விதமான ஆபத்தும் ஏற்படாத மாதிரி இந்த ஆன்மாவை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிற முயற்சியை நான் பண்றேன். அதுக்கு முகூர்த்தம் இன்னைக்கு ராத்திரி தான். ஜெய் மகாகாளி.
ஓஹோ, இதுதான் இவங்களோட திட்டமா? பாதாள லோகத்துல இருக்கிற துஷ்ட ஆத்மாவை உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு நாகலோகத்துக்கு போய் நாகமணிக்கு தெய்வ கணத்தை நிரப்புற துணிச்சலான காரியத்தை இவங்க இப்ப செய்ய போறாங்களா? அப்படின்னா ஆபத்து, இது பெரிய ஆபத்தாச்சே. இப்போ எப்படியாவது இதெல்லாத்தையும் தடுத்தாகணும். ஆனா பாதாள உலகத்து ஆன்மா வீணாக கூடாது. எந்த ஆன்மா உதவியால இவங்க நாகமணி அடையலான்னு திட்டம் போடுறாங்களோ அதே துஷ்ட ஆன்மாவை நான் கைவசப்படுத்திக்க போறேன். நான் இப்போ உருவாக்கி இருக்கிற அர்ஜுனோட தேகத்துக்குள்ள இந்த ஆன்மாவை நுழைக்க போறேன். எனக்கு தேவையான காரியத்தை நான் சாதிச்சுக்கிறேன்.